என் பேர் மினி. நான் சென்னை பல்கலைக்கழகத்துல முதுகலை படிச்சுட்டு வரேன். நீங்க உங்க அறிமுகத்துல சொன்னீங்க நபிகள் நாயகன் தான் கடவுளோட தூதர், அவருக்கு தான் தெரியும், அவர் சொல்றதுதான் நாங்க அவரை மதிக்கிறோம்னு. ஆனா நான் தமிழ் இலக்கியத்துல படிச்சதுல எனக்கு தெரிஞ்சது செபுரையில் என்ற ஒருத்தர் தான் உங்க திருமறையான குரான் இறக்குனவர். ஸோ கடவுள்கிட்ட டைரக்ட் கான்டாக்ட், நேரடியான தொடர்பு அவர்கிட்ட இருக்கு. ஸோ அவருக்கு அதை பத்தி நிறையவே தெரிஞ்சிருக்கும். அவரை நீங்க உங்களோட தூதர்னு சொல்லாம அவருக்கு கீழே இவர் அவரால் தான் இவருக்கு வழங்கப்பட்டது, அவரை நீங்க எப்படி உங்களோட தூதர் அப்படின்னு சொல்றீங்க? அழகான கேள்வி. அதாவது சகோதரி மாலினியா மெலினா மினி அவங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது நபிகள் நாயகத்துக்கு தான் கடவுள்கிட்ட இருந்து செய்தி வச்சு தூதர் அப்படின்னு சொல்றோம். அவங்க கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கிறாங்க இஸ்லாத்தை பற்றி. அதுல என்ன இஸ்லாமிய நூல்களில் வரும்னா ஜிப்ரீல் என்ற தூதர் நபிகள் நாயகத்துக்கு செய்தியை கொண்டு வந்தார் அப்படின்னு வரும். அப்ப ஜிப்ரீல் கொண்டு வந்தார்னு அவரை தூதர் ஆக்கியிருக்கலாமே. இவர் கடவுள்கிட்ட இருந்து ஜிப்ரீல் வாங்கிட்டு ஜிப்ரீல்கிட்ட இருந்தாலும் நபிகள் நாயகத்துக்கு வந்திருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவரைத்தானே நீங்க முதல்ல எடுத்துக்கணும்னு கேட்கிறாங்களே, அது ஒரு நல்ல கேள்வி. அவங்க படிச்சது உண்மை அப்படிதான் இருக்குது. ஆனா ஜிப்ரீல்ங்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டா இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் மனிதர்கள் நம்ம இருக்கிறோம் இல்லையா, இந்த மனிதர்கள்ல சேர்ந்தவர் இல்ல ஜிப்ரீல்ங்கிறவர். ஜிப்ரீல்ங்கிறவர் மனிதர்களை சேர்ந்தவர் கிடையாது. ஜிப்ரீல நாங்க யாரும் பார்த்தது கிடையாது. நாங்க இல்ல, நபிகள் நாயகம் காலத்தில் உள்ள மக்களை சொன்ன. ஜிப்ரீல் வந்ததை நபிகள் நாயகம் தான் பார்த்தாங்களே தவிர நபிகள் நாயகத்தை பார்த்த மக்கள் யாரும் பார்க்கல. இப்ப கடவுள் ஒரு செய்தியை கொடுக்கும் பொழுது தேவதூதன்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு செய்தியை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆளாக ஜிப்ரீல் வந்தார். கடவுள் தந்தார்னு கொடுத்துட்டு போயிட்டார், அவ்வளவுதான். அவரை நம்ம பார்க்கவும் கிடையாது. அவருடைய டியூட்டி என்னன்னு கேட்டா ஒரு போஸ்ட்மேன் மாதிரி உள்ள டியூட்டி. அதுல உள்ளது என்னன்னு அவருக்கு தெரியுமோ அதெல்லாம் கிடையாது. செய்தியை கொண்டாந்து தர சொல்ல தந்துட்டு போயிட்டார், அவ்வளவுதான். நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, அவர் மனிதர், எங்கள்ல ஒருத்தரா வாழ்ந்தார். அவருடைய பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் ஒவ்வொரு நடவடிக்கை எங்களுக்கு தெரியும். அப்ப அந்த குர்ஆனுடைய கட்டளை எப்படி அமுல்படுத்தணும் என்று அமுல்படுத்தி காட்டினார். வட்டி வாங்காதன்னு குர்ஆன் சொன்னால் வட்டி வாங்கக்கூடாது, அதனால் ஏற்படுற விளைவு என்ன என்பதை எல்லாம் விளக்கமா சொன்னார். அதனால இவரை இறை தூதர் என்று சொல்வது மனிதர்களில் உள்ள இறை தூதர். அவர் இறை தூதரா வந்தார் என்பது அது வானுலகத்தில் உள்ள தேவ தூதர்கள் ஒன்று மலக்குகள் நாங்க சொல்லுவோம், அதை சேர்ந்தவர். அவர் மனிதனுக்கு வழிகாட்டியாக முடியாது. மனிதனுக்கு மனிதன் தான் வழிகாட்டியாக முடியும். மனிதன் அல்லாத பிறவிகள் மனுஷனுக்கு வழிகாட்டி